எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. நம்ம ஒரு 10:30 மணி போல் தான் எழுந்தோம். சரி, ரொம்ப டைம் ஆகிடுச்சி. சரியான தூக்கங்க. நல்லா தூங்கிட்டோம். இன்றைக்கி ஃப்ரைடே, அதனால் பிரச்சனை இல்லை. காலைலேருந்து நமக்கு எதுவும் வேலை வரல. சரி, எழுந்துட்டு சரி செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு அவசரமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம். உடனே நம்ம ஓனரும் பார்த்திங்கன்னா கால் பண்ணி நமக்கு வேலை வச்சிட்டாரு. நமக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கரெக்டாக 1 ஹவர் தான் இருக்குது தொழுகிறதுக்கு டைமு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. சரி வாங்க நம்ம போயிட்டு வாங்கிட்டு வரலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது நமக்கு குவைத்தில் லாஸ்ட்டு ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேலாம் நம்ம இங்கே கன்ஃபார்ம் இருக்க மாட்டோம். நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம். அதனால் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றத இந்த விளாக் மூலிமா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, அவர் சொன்ன வேலையை நம்ம போயிட்டு முடிச்சுட்டு வரலாம். நம்ம ஏரியாவில் இருக்க பெரிய ஜெமியாக தாங்க பாருங்கள். தொழுகை டைம் பண்ணுறதால எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா எப்பயுமே ப்ரௌடாக இருக்கும். ஆளுங்க நிறைய இருப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள் ஃபுல்லாகவே சைலண்ட்டாக இருக்குது, அமைதியாக இருக்குது. ஆளுங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. சரி வாங்க. நேரம் நம்ம காசு எடுத்துகிட்டு மேலே வந்துட்டோம். மேலே தான் வாங்கணும் திங்ஸு. இவ்வளோ காலியாக நான் பார்த்ததே இல்லைங்க. இவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள் செம்மையாக. நம்ம இங்கே வந்தது வேஸ்ட்டுங்க. நம்ம தேடின பொருள் கிடைக்கல. நமக்கு டைம் வேறு கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு கடைக்கு தான் போகணும். சரி அப்போலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு கடைக்கு வந்துட்டோங்க. நமக்கு டைம் வேறு கம்மியாக இருக்குங்க. நம்ம ஓனர் இதே மாதிரி தாங்க பண்ணுவார். முன்னாடியே வந்து சொன்னால் பரவாயில்ல. கரெக்டாக அந்த நம்ம இன்னும் குளிக்கலை, இன்னும் ஷர்ட் அயர்ன் பண்ணல, எவ்வளோ வேலை இருக்குது. நீங்கள் நம்ம போகுமான்றதே டவுட்டாக இருக்குங்க. வெறியாகுதுங்க இவர் பண்ணுற வேலை, இவர் சொல்கிற வேலைலாம். பரவாயில்ல, இங்கே இருக்குது. இவருக்கு பாருங்கள் இதுதான் வேணும். அங்கே நம்ம வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. சரி வாங்க போகலாம், போய்ட்டு வாங்கிட்டு வருவோம். இந்த ஒரு ஜூஸ் டப்பா வாங்க தான் வந்தோம். வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு கடைக்கு போனோம். சரி வாங்க. இந்த கடைலாம் பார்த்தீங்கன்னா ஜேராவில் அவுட்டரில் இருக்குது. இங்கெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் கம்மியாக இருக்கும், விலை கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம ஓனர் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. ஒரு 50 காசு 100 காசுலாம் கனெக்ட் பண்ணி இங்கே வந்து வாங்கிட்டு வர சொல்கிறாரு. ஒரு பொருள் வாங்கிறதுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஒரு கடைக்கு வந்திருப்போம். என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை எல்லார் வீட்லேயுமே அப்படி தான் பண்ணுறாங்களான்னு தெரில. வீடியோ பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குவைத்லேருந்து இந்த மாதிரிலாம் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு ஒரு இடத்துக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி வாங்க உள்ளே போகலாம். டைம் இல்லை பாருங்கள். நல்ல பெரிய கடை, ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். நமக்கு வெஜிடபிள்ஸ் தான் வேணும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 திங்ஸ் வாங்கியாச்சு. அவ்வளோதாங்க. நம்ம ஃபைனலாக கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு. வாங்க போகலாம். டைம் பார்த்திங்கன்னா 11:50 ஆகுதுங்க. ஒரு வழியாக நம்ம சீக்கிரமாக வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிவாசல்கிட்ட தான் இருக்கோம். சரி வாங்க உள்ளே போகலாம். இதுதாங்க நம்ம பள்ளிவாசல். எப்பயுமே நம்ம மட்டும்தான் வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் பையனும் கூட வந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு தான் வந்துருக்கோம். வேலை வந்தால் எல்லாம் ஒரு ஏரியா இருக்குங்க. நம்ம தொழுகை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க வெளில. நம்ம பையன் வரல. வந்தாருன்னா கூப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். சரி வாங்க பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 1:40 ஆகுதுங்க. நம்ம இப்போ தான் சாப்பிட்டோம். உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் ஓனர் வேலை வச்சிட்டாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் வேலை செய்கிறாருல, அவருக்கு காசு அனுப்பணும். சரி வாங்க ஒரு வேலையாக
முடிச்சுட்டு வருவோம். கிளம்பலாம் வாங்க. நம்ம ஏரியாவில் இருக்க பெரிய ஜிம் தான் வந்துருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு போய்ட்டு ஃபஸ்ட்டு காசு அனுப்பிடலாம். அப்புறமா நெக்ஸ்ட்டு அதெல்லாம் ஒன்றா முடிக்கலாம். வாங்க. போர்டு இருக்குது பாருங்கள், அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச். இங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். சரி வாங்க போவோம். அவ்வளோதாங்க, அவருக்கு மணி சென்ட் பண்ணியாச்சு. ரிசிப்ட் வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் ஆட்டுக்கு தீவனம் வாங்குகிற இடத்துக்கு போனோம். சரி வாங்க போகலாம். நம்ம வந்தாச்சுங்க அந்த இடத்துக்கு. ஸோ அந்த கார்னரில் லாஸ்ட்டு கடை, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அந்த வண்டியில் லோட் பண்ணிருக்காங்க பாருங்கள், அந்த கடை தான். இந்த கடை தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே வாங்கியாச்சு இந்த தீவனம் 3 மூட்டை. லாஸ்ட்டாக எங்கே போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலையில் சொன்னேன் பாருங்கள், ரேட்டு கம்மியாக இருக்கும் அவுட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம ஏரியா பாலைவனம் தான். நம்ம ஏரியாவில் வெயிட் ஃபுல்லாகவே வந்து பாலைவனம் தான். அதுவும் நம்ம இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவுட்டரு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த இடம் இருக்குது. நம்ம போயிட்டுருக்கிறது வந்து அந்த விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தால காலையில். அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு போயிடலாம். எடுத்து பாருங்கள், இந்த பக்கம் தான் வந்தாச்சுங்க. அவருக்கு பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி ஷாப்புங்க தான், ஹோட்டல் இந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் இருக்குது கொஞ்சம். இங்கே பார்த்தீங்கன்னா ரேராக தான் வருவாங்க, ஏன்னா தூரமாக இருக்கிறதால. இந்த சூப்பர் மார்க்கெட் தாங்க. வண்டியை போடுவோம் வாங்க. அல் நதீர் இங்கே தான். காலையில் வந்து அதே மார்க்கெட். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கணும். அது மட்டும் வாங்கிட்டு கிளம்பலாம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் வாங்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு நம்ம ரெகுலராக வாங்குகிற கடையிலே கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும் அந்த வெஜிடபிள்ஸ் ஐட்டம். இங்கே வெறும் டொமேட்டோ மட்டும் தான் வாங்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நம்ம ரெகுலராக வாங்குகிற கடையிலே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அங்கே போய் வாங்கிக்கலாம். நம்ம ஓனர் நம்மளை வெறியாத்துறாருங்க, அப்படியே காண்டாவது பண்ணுறது. இப்போ மறுபடியும் இப்போ தான் நம்ம போயிட்டு வந்தோம். இப்போ போயிட்டு அங்கே மறுபடியும் அந்த தீவனம் வாங்கணுமே, அங்கேயே போயிட்டு கால் பண்ணேன். அங்கே ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது கொஞ்சம் முன்னாடி இப்போ தான் நம்ம அதை முடிச்சுட்டு வந்தோம். இப்போ அங்கே போயிட்டு மறுபடியும் நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு போகணும். இவங்க பண்ணுறதெல்லாம் டென்ஷன் ஆகுதுங்க. அதுவும் கரெக்டாக அந்த மதிய டைமில் அது வெயில் நல்லா வெயில் அடிக்குது. அதெல்லாம் நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் அடி இருப்பாங்க. எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலே நைட்டில் தான் வேலை ஸ்டார்ட் ஆகும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஓனர் மதிய டைமில் தாங்க நமக்கு கடுப்பேற்றுவாங்க. சரி பரவாயில்ல, இன்னும் ஒரு 2 or 3 days தான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பவும் நம்ம வந்த இடத்துக்கே வந்துட்டோம். சரி கேட்டு போனால் அது காலையான ஓனர் அங்கே பேசிட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம வந்த இடத்துக்கே தான் வந்திருக்கோம். பாருங்கள், இங்கே மறுபடியும் நமக்கு திங்ஸ் வாங்கணும். இது நம்ம ஓனர் காலையில் ஒரே டைமே சொல்லியிருந்தா நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிருக்கும். இப்படி தாங்க கடுப்பேற்றுறாங்க இவங்க. சரி வாங்க போகலாம், வேறு வழி இல்லை. வாங்க போவோம். போயிட்டு அவ்வளோதாங்க. நம்ம ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இல்லை, ஃபுல்லாகவே நம்ம எல்லா திங்ஸுமே வாங்கியாச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு திங்ஸ் வாங்குறதுக்கு நம்ம ஒரு கடைக்கு போயிருப்போம். காலையிலேருந்தே நம்ம அப்படி தான் போயிட்டுருக்கோம். இப்படி தாங்க இருக்கும். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் செஞ்சாகணும். புதுசாக வரவங்களாம் கண்டிப்பாக ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க.
ஆனால் அப்படிலாம் டென்ஷன் ஆனால் இங்கே சர்வே பண்ண முடியாது. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இங்கே சர்வே பண்ணி இது பண்ண முடியும். அப்படிலாம் இருந்தால் தாங்க இங்கே நம்ம காலத்தை ஓட்ட முடியும். இன்னும் பிரச்சனை இல்லை, ஸ்டார்டிங்கில் தான் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பழகிடும் போக போக. நமக்கும் அப்படி தான் பழகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் எனக்குமே ரொம்ப கடுப்பாக தான் இருந்தது. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நம்ம வந்துட்டோம் வீட்டுக்கிட்ட. சிக்னல் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஈவினிங் வேறு நமக்கு பாலைவனம் போகிற வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓனர் சொன்னார். சரி, நம்ம போகிறதுக்குள்ளே நம்மளை ஒரு வழியாக வச்சு செஞ்சு தான் அனுப்புவாங்க. அது நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். சரி, பார்ப்போம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுதுங்க. நம்ம பாலைவனத்தில் தான் நம்ம படிக்கட்டு சாலை அவங்க தங்குற ரூம் செட்டு மாதிரி இருக்குன்னு படிக்கட்டு கட் ஆகிடுச்சுன்னா அது வெல்டிங் வைக்கிறதுக்கு தான் நம்ம போகிறோம். போயிட்டு வெல்டிங் வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் லைட்டு தெரியலையா, ஒரு 4 லைட் வாங்கிட்டு சொல்லியிருக்காரு. இதை பாருங்கள், இந்த மாதிரி லைட்டு. இதை வாங்கிட்டு ரிட்டர்ன் நம்ம இங்கே வந்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. இந்த வேலைலாம் முடிக்கிறதுக்கு 6 மணி ஆகுமா இல்லை 7 மணி ஆகுமான்னு தெரில. சரி வாங்க கிளம்புவோம், பார்ப்போம் வாங்க. நம்ம வந்தாச்சுங்க வெல்டிங் பண்ணுற கடைக்கு. இந்த கம்பி தான் கட்டாச்சு, அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்கு. அவ்வளோதான். இது வெல்டிங் பண்ணிட்டு அப்புறம் 4 பைப் வாங்கணும். அதை வாங்கிட்டு அப்புறமா நம்ம நேராக பாலைவனத்துக்கு போக வேண்டியது தான். இதாங்க இப்போதைக்கு நமக்கு ஒர்க்கு. சரி பார்ப்போம் வாங்க. அவ்வளோதாங்க, பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இது பழசு ரெடி பண்ணிட்டோம், வாங்க வேண்டியதான். அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லைட் வாங்க வேண்டியது இருந்தது. வாங்கிட்டு ஒரு 5 லைட் வாங்கியிருக்கோம். நேராக வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் பாலைவனத்துக்கு. அவ்வளோதாங்க, ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து இவங்க தங்குறது ஈவினிங்கில் சாலைன்னு சொல்லுவாங்க அரபியில். இதில் அந்த சைடில் வருது பாருங்கள் லைட்டு, இந்த லைட்டு தான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், பாலைவனத்தில் தான் இருக்கும். அவ்வளோதாங்க, இன்னும் ஒரு 2 நாள், அதுக்கப்புறம் நம்ம பாய் பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7 மணி ஆகுதுங்க. 7 மணி ஆகிட்டு கூட பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே நம்ம ஓனருடைய பாலைவனம். ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது, தூரத்தில் தெரித்தா என்னான்னு தெரில. டைம் பார்த்தீங்கன்னா 8:20 ஆகுதுங்க. இப்போ தான் ரூமுக்கு வந்து நம்ம டீ சூடு பண்ணிகிட்ருக்கோம் குடிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ஈவினிங் 4:30 அந்த மாதிரி போகணுன்னு நினைக்கிறேன். அப்போ போயிட்டு நமக்கு வேலையை இப்போ தான் முடிஞ்சது. நம்ம ஊருக்கு போகிறதெல்லாம் நம்ம ஓனர் நமக்கு 1 by 1 லைனாக வேலை சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வெக்கேஷனுக்கு கிளம்பிடுவோம். நாளைக்கும் நமக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நமக்கு ஹெவியாக இருந்தது காலையிலேருந்து. ஆனால் நம்ம காலையில் லேட்டாக தான் எழுந்தோம். எழுந்ததுலேருந்தே இதுவரை நமக்கு பார்த்திங்கன்னா மதியம் இடையில் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போல் டைம் கிடச்சிது. அதுக்கப்புறம் ரெஸ்ட்டே இல்லை, கண்டினியூவாக ஒர்க் தான். நாளைக்கும் இது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன வேலை வருதுன்னு. கண்டிப்பாக வேலை வரும், பார்ப்போம். சரி வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:30 மணி ஆகுது. இந்த இது பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருந்தாங்க. तुम्हारा घर का है ना? अच्छे से पकड़ो, ஓகே கொடுத்தாச்சு. அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்துருக்கோம்னா நம்ம ஏரியாவில் இருக்க பெரிய ஜிம்முக்கு தான் வந்திருக்கோம். குழந்தைக்கு அந்த பால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க, வாங்கிட்டு கிளம்பலாம். வண்டி வேறு டொருன்னு இருக்காங்க. இந்த வண்டி தான், இந்த பால் பொடி தான் நமக்கு வேணும். இது 1+ வாங்கிட்டு கிளம்பலாம். இதோட நமக்கு வேலை முடிஞ்சிடான்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுதுங்க. நமக்கு வேலைலாம் முடிஞ்சது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேலை வராதுன்னு நினைக்கிறேன்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஓனரு, மேடம் எல்லாரும் நம்மளை மாற்றி மாற்றி வச்சு செஞ்சுட்டாங்க. சரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் எதிர்பார்த்தது தான். ஏன்னா இன்றைக்கும் நாளைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நாளான்னைக்கு நைட்டு நம்ம கிளம்பிடுவோம் இங்கேருந்து. நாளைக்கும் நமக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு அப்புறம், ஏன்னா இன்னும் நம்ம இந்த மாதத்துக்கு ரேஷன்லாம் வாங்கலை. 2 வீட்டுக்கு நம்ம ரெகுலராக வாங்குவோம். அநேகமாக நாளைக்கு அந்த வேலை நமக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மீதி நம்ம எதிர்பார்க்காத வேலை என்னென்னலாம் வருதுன்றது தெரில. அது நாளைக்கு தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விலாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்கான்னு தெரில. ரெகுலராக விலாக் பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஊருக்கு போகிறதுக்குள்ளே நம்ம 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சேலஞ்சை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை கம்ப்ளீட் பண்ணுற வரை நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். அதை ஒரு வேளை நம்ம அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அது நம்ம மேலே தான் தப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக விலாக் போஸ்ட் பண்ணல. ஒரு 1.5 மாதமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக விலாக் போஸ்ட் பண்ணுறதே இல்லை. 10 டேஸ் 15 டேஸுக்கு ஒன் டைம் தான் நம்ம 10 டேஸ் 15 டேஸ் கூட இல்லை, கண்டினியூவாக 25 டேஸ் நம்ம விலாக் போஸ்ட் பண்ணாமல் இருந்தோம். அதனால தான் நம்மளால் அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியல. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏன் ரெகுலராக விலாக் போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன்னா, புதுசாக ஏதாவது கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்ம ஊருக்கு போகிறோம், போயிட்டு ஏதாவது புதுசாக கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா விலாக் போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். இப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறோம், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோன்றதால தான் நம்ம கண்டினியூவாக விலாக் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, கண்டினியூவாக விலாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம்.